அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சேமியா கஞ்சி வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் சேமியா, பால், முந்திரி பருப்பு, ஜவ்வரிசி. இதுதான் சேமியாவை நம்ம நல்லா வறுத்துக்கணும். சர்க்கரையும் தேவை. This video is sponsored by மோட்டோ ஆப். இதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சேமியாவை நல்லா வறுத்துக்கணும். நல்லா நெய்யில் போட்டு நல்லா வறுத்து பொன்முறுவலாக எடுத்துக்கோங்க. பாம்பே சேமியான்னு கிடைக்கும், அந்த சேமியா தான் நம்ம வறுத்து வச்சுக்கணும். சேமியா வறுத்த பிறகு ஜவ்வரிசியை வெறும் சட்டியில் வறுத்துட்டு நம்ம பால் காய்ச்சி வச்சுருப்போம், அதை நம்ம அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ஜவ்வரிசியும் பாலும் நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்த பிறகு அதில் ஒரே ஒரு பட்டை நசுக்கி போட்டுக்கோங்க. தூளை வேணாலும் போட்டுக்கலாம், முழு பட்டையை வேணாலும் போட்டுக்கலாம். அதோட நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்குள்ளே நம்ம முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா கொதித்ததும், கொதி வர நேரத்துக்கு நம்ம இந்த சேமியாவை வறுத்ததை போட்டுக்கணும். சேமியா வறுத்ததை போட்டுட்டு நெய்யில் திராட்சை, இந்த முந்திரி இதெல்லாம் தனியாக நம்ம வறுத்து ஏலக்காய் பூ கலந்து நாம் அதிலே கொட்டி கலந்து கிண்டிக்கணும். ஒன்றுமே இருக்காது. நாம் இப்போ வடைக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். உளுந்து ஊற வச்சிடணும். உளுந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறின பிறகு அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் அது மாதிரி வச்சு அந்த மாவை நல்லா மிக்சியில் போட்டிருக்கறதுனால நல்லா அந்த மாவை அடிச்சோன்னு சொன்னாக்கா வடை நல்லா சாஃப்டாக வரும். மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து